ஆண்டவரும் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் பவுல் இப்படியாக எபிரேயருக்கு எழுதுகிறார்: ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், இந்த தைரியம் தான் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. 33வது வசனத்தில் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் இல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். வேடிக்கையாக்கப்பட்டது, அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கும் பங்காளிகளாக இருக்கிறது. நிந்தைகளும் அவமானங்களும் எல்லாம் இருந்தது. அதுபோல பவுலுக்கு அவர் கட்டப்பட்டு இருக்கையில், அவர் உபத்திரவத்தில் இருக்கையில் அந்த ஜனங்கள் என்ன செய்யணும், உதாரணத்துவமாய் தங்கள் ஆசிகளை எல்லாம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல இந்த தைரியம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கும் பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பலனை பெறுவதற்கு, பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாது இருக்கவும் இங்கே கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் இழந்து போகிறாங்க. தைரியத்தை இழந்து போய் போதும் வாழ்க்கை, பயம், திடுக்குறதலினால் அநேகர் பாதிக்கப்படுறாங்க. சில விசுவாசிகளும் சில ஊழியக்காரர்களும் கூட அப்படி பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம் மகிமைக்காக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட நாளிலே எப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருந்ததோ அந்த தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையோடு இருங்கள். தைரியம், பொறுமை இருக்கணும். ஏன்னா வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார், நிச்சயமா வரப்போகிறார் கர்த்தர். அதுக்கு ஏற்றபடியாய் நாம் தைரியத்தை விட்டு விடாதபடி பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவசிக்கிறவர்கள் நிச்சயமாய் தைரியத்தை விட முடியாது. விசுவசிக்கிறவர்கள் பொறுமையோடு கூட காத்திருப்பார்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமிராது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரோட வார்த்தை வந்திருக்கிறது. இன்னைக்கு பின்வாங்கி போகிறவர்கள் உண்டு. அவர்களை குறித்து இழிவாக, கேவலமாக பரியாசம் பண்ணப்படுகிறதை விட்டுவிட்டு அவர் செய்த குற்றங்கள், குறைகளை ஸ்தோத்திரம் வெளியிலே திரளானவர்கள் காணும்படியாக மீடியாக்களிலே போடுவதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவரை கேவலப்படுத்துவதினால், ஒருவர் விழுந்து போனதினால் அவரை விழா வாரியாக பேசி கேவலப்படுத்தி உங்களுக்கு என்ன நீங்கள் ஆதாயத்தை பெறப்போகிறீர்கள்? அவருக்காக ஜீவிக்க வேண்டும். நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இதோ சீர்படுத்தி திறப்புகள் அடைத்து எழுப்பினாரே, அந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறார். விழுந்து போனவரை குறித்து பரியாசம் பண்ணி பேசுகிறதும், குற்றப்படுத்தி பேசுகிறதும். முதலாவது, எவன் குற்றம் இல்லாமல் இருக்கிறானோ, பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். உபச்சாரஸ்திரியின் மேல் என்று இயேசு சொல்லவில்லையா? எனக்கு அருமையானவர்களே, இந்நாட்களில் 39வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எபிரேயர் 10:39, நாம கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்மா ஈடேற விசுவசிக்கிறவர்களாக இருக்கிறோம். கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் கெட்டு போவார்கள். எனவே எனக்கு அருமையானவர்களே, இதோ தைரியத்தை விட்டு விடாதபடி பொறுமையோடு இருந்து, ஒரு குறைகள் இருக்குமானால், குற்றங்கள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை விட்டு விட்டு மிகுந்த தைரியத்தோடு, கர்த்தர் என்னை மன்னிக்கிறார், எந்த மனுஷனும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார் என்ற தைரியத்தோடு கூட பொறுமையோடு அவர் வருகிறதுக்கு காத்திருக்க வேண்டும் என்று பவுல் இங்கே எபிரேயருக்கு எழுதுகிறார். எனவே நாமும் கூட காத்திருப்போம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இதோ மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது, மற்றவர்களை பரியாசம் பண்ணுங்க, நிந்தை அவமானங்களை பண்ணுகிறதை விட்டுவிட்டு அவர்களுக்காக செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தைரியத்தை விட்டு விடாதீர்கள், பொறுமையை விட்டு விடாதீர்கள். தாமதம் பண்ணார், வருகிறவர் வருவார் நிச்சயமாக. எனவே காத்திருப்போம், ஆத்ம ஈடேறு காத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, வருகிற சனிக்கிழமை 16/11/2024 3வது சனிக்கிழமை லீபனான் துபத்தோட்டம் பால்பண்ணை பஸ் ஸ்டாப்பு சிறுமலை ரோடு 2 திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தை விடுதலை உபவாசம் ஜெபம் இருக்கிறது. வாருங்கள், கர்த்தர் விடுவிக்கிறதை கண்கள் காணும். இணைந்து செபிப்போம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட, சபைகள் ஆசீர்வதிக்கப்பட இணைந்து செபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள்.